வணக்கம் மாணவர்களே. உயர பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கு இந்த விவசாய விஞ்ஞான பாடத்தின் முதலாவது யூனிட்டை நாங்கள் இலகுவாக எப்படி கற்றுக்கொள்ளலாம், அதற்குரிய கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் என்பதை இந்த கிளாஸில் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது விடயம், அந்த பாடம் உள்ளடக்குகின்ற கூறுகள் என்னென்ன இருக்கின்றது அதை தெரிந்திருக்க வேண்டும். அதில் முதலாவது விடயம் விவசாயத்துறையின் பிரிவுகள். விவசாயத்துறையின் பிரிவுகளை குறிப்பிட வேண்டும். இரண்டாவது விடயம், பண்டைய இலங்கையில் விவசாய கைத்தொழிலின் சிறப்பு. அதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் சான்றுகளும் காரணங்களும். பண்டைய விவசாய இலங்கையானது விவசாய செழிப்புற்று விளங்கியமைக்கான காரணங்களும் சான்றுகளும். அது 2011ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரில் கேள்வி வந்திருக்குது. மூன்றாவது விடயம் பசுமை புரட்சி. பசுமை புரட்சிக்குரிய வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரிய வேணும். பசுமை புரட்சி என்றால் என்ன, அதன் நன்மை தீமைகளை குறிப்பிட வேண்டும். 2018ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரில் ஒரு கேள்வி போட்டிருக்கின்றார். பசுமை புரட்சியால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் தீமைகளையும் குறிப்பிட சொல்லி கேட்டுருங்க. அடுத்த விடயம் பல்நோக்கு விவசாய அபிவிருத்தி திட்டம். பல்நோக்கு விவசாய அபிவிருத்தி திட்டம் அதன் நோக்கம் என்ன? முன்பு ஒரு தடவை ஒரு கேள்வி போட்டிருக்கிறார். பல்நோக்கு விவசாய அபிவிருத்தி திட்டத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. ஒரு எஸ்ஏ டைப் கேள்வி வந்திருக்கு. அப்போ அந்த விடயம் தெளிவாக தெரிய வேணும். அடுத்த விடயம் விவசாயத்துறை சார்ந்த சேவைகள். விவசாயத்துறை சார்ந்த சேவைகள் என்னென்ன சேவைகள் இருக்கின்றது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் விவசாயத்துறை அபிவிருத்தியில், விவசாயத்துறையின் அபிவிருத்தியில் பங்களிப்பு செய்கின்ற நிறுவனங்கள், அவற்றின் பணிகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதைவிட உணவு காப்பு. இப்போ நாங்கள் உணவின் போதுமான தன்மை என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவார்கள். அந்த ஃபுட் செக்யூரிட்டிக்கு என்றால் என்ன, அதனை நிவர்த்தி செய்வதற்கு அரசு என்ன வேலை செய்து கொண்டிருக்குது. 2019ஆம் ஆண்டு கேள்வியில் அரசு மேற்கொண்டு வரும் பணிகள், விவசாயத்துறை சார்ந்த பணிகளை குறிப்பிடுக சொல்லி வினா ஒன்று வந்திருக்கு. அடுத்த விடயம் தற்போது கேள்வி இந்த முதலாம் பாடத்தில் எப்படியும் ஒரு கேள்வி போட்டுக்கொண்டே இருக்கின்றார். அதில் நாங்கள் உணவின் போதுமான தன்மை, ஃபுட் செக்யூரிட்டி அல்ல உணவு கிடைப்புத்தன்மை, அந்த விடயத்தை காப்பு பயிற்சியோடு தொடர்படுத்துகின்றார். மற்ற பல்வடை பயிற்சியோடு தொடர்படுத்துகின்றார். இந்த பல்வடை பயிற்சியை அல்லது காப்பு பயிற்சியை இந்த உணவின் போதுமான தன்மையில் எப்படி செல்வாக்கு செலுத்துகின்றது, இந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம். மிக இலகுவாக நாங்கள் பார்ப்போம். உங்களிடம் நோட்ஸ் இருக்க வேண்டும். இந்த நோட்ஸ் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் கட்டாயம் ஒரு கேள்வி போட்டுக்கொண்டே இருக்கின்றார். ரைட், முதலாவது விடயத்தை போவோம். விவசாயத்துறையில் அடங்கும் பிரிவுகள். விவசாயத்துறையில் அடங்கும் பிரிவுகள் என்ன? அப்போ நாங்கள் அதில் தெரிந்து கொள்வோம். ஒன்று பயிர் செய்கை, விலங்கு வளர்ப்பு, அதைவிட வன வளர்ப்பு, கடற்தொழில். இது பிரதானமான பிரிவுகளாக இருக்கும். இந்த பிரிவுகள் தொடர்பாக மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. அதை பற்றி கேள்விகளும் வாரது குறைவு. ரெண்டாவது விடயம் பண்டைய விவசாய கைத்தொழிலின் செழிப்புக்கு காரணமாக அமைந்த விடயங்கள். அது நீங்கள் 2011ஆம் ஆண்டு கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சான்றுகள் என்பது வேறு, காரணங்கள் என்பது வேறு. சான்றுகள் என்பது ஒரு நூல் வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த காட்சிகள் இன்று காணப்படக்கூடிய இருக்கும். குளங்கள் காணப்படுகிறது, மன்னர்களுடைய கூற்று காணப்படுகின்றது, மற்ற சில மகாவம்சத்தில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்தினால் போதும்.
மற்ற காரணங்கள் கேட்டிருக்கின்றார், செழிப்புக்கான காரணங்கள். அப்போ அந்த காரணங்களில் நாங்கள் சொல்லுவோம், அரசு ஆதரவு காணப்பட்டிருக்குது, நீர்ப்பாசன தொழில்நுட்பம் காணப்பட்டிருக்கின்றது, மற்ற சுதேச மரபணு தொழில்நுட்பம் காணப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் குறிப்பிடலாம். அப்போ அந்த 10 வினாக்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளக்கம் போதும் உங்களுக்கு. அடுத்த விடயம் பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்று நாங்கள் கருதும் போது சனத்தொகையின் அதிகரித்து கொண்டு போகுது, சனத்தொகை அதிகரித்து கொண்டு போகுது. அதே வேளையில் உணவுக்கான டிமாண்ட், உணவுக்கான கேள்வியும் அதிகரித்து கொண்டு போகுது. சனத்தொகை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகுது, ஃபுட்டுக்கான டிமாண்டும் அதிகரித்து கொண்டு போகின்றது. அதே வேளையில் நாங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட், உணவு உற்பத்தி செய்வதற்கான நிலப்பரப்பு வரையறுக்கப்பட்டு காணப்படுது. அப்போ இந்த நிலைமைகளில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உற்பத்தியை அதிகரித்தல், நாங்கள் சொல்லுவோம் ப்ராடக்ட், உற்பத்தியை அதிகரித்தல் செயற்பாடு, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி அதிகரிக்கின்ற செயற்பாடை தான் நாங்கள் சொல்லுவோம் பசுமை புரட்சி. இந்த கருத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ பசுமை புரட்சியின் நன்மை என்னென்று கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேணும். ஸ்ட்ரக்சர் கேள்வியை பொறுத்தவரை 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதும். இப்போ இனி எப்படி கேள்வி போடுவார்? பசுமை புரட்சியில் ஒரு எஸ்ஏ டைப் கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் கேள்வியே உங்களுக்கு 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வியை நீங்கள் படித்து கொள்ளுங்க, அது போதும் உங்களுக்கு. அதை விட இந்த பல்நோக்கு விவசாய அபிவிருத்தி திட்டம், பல்நோக்கு விவசாய அபிவிருத்தி திட்டம் எங்களுக்கு என்னென்ன வகையில் பங்களிப்பு செய்யுது, விவசாய அபிவிருத்தியில் எந்த வகையிலும் பங்களிப்பு செய்யுது என்று கேட்டால் அதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் என்றாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும். முதலாவது சொல்லியுங்கள் உற்பத்தி அதிகரிப்பு சொல்லியுங்கள், உணவு தொடர்பான உற்பத்தி அதிகரிப்பு. ரெண்டாவது சொல்லியுங்கள் வேலைவாய்ப்பு சொல்லியுங்கள், நீர்மின் உற்பத்தி சொல்லியுங்கள். அதை விட உணவு காப்பில் செல்வாக்கு செலுத்துது. உணவு உற்பத்தி அதிகரிப்பதன் மூலம், இந்த திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படுகின்றது, அதன் மூலம் எங்கள் உணவு காப்புக்கு பங்களிப்பு செய்கின்றது. அந்த விடயத்தை ஒரு எஸ்ஏ கேள்வி உங்களுக்கு 2009 இருக்க வேண்டும். அந்த பாயிண்ட்ஸ் இருக்க பாருங்கள், அது போதும். என்ற குறுகிய விளக்கம் இங்கே கொடுக்க வேண்டி இருக்கின்றபடியால் நான் அது சுருக்கமாகவே உங்களை சொல்லி கொண்டு போகின்றேன். அடுத்த விடயம் அந்த நீங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியும், மொத்த தேசிய உற்பத்தியில் பங்களிப்பு செய்கின்ற பிரதான துறைகள் 3 துறைகள் இருக்குது. மொத்த தேசிய உற்பத்தியில் பங்களிப்பு செய்கின்ற பிரதான துறைகள் உங்களுக்கு சேவைகள் துறை இருக்குது, கைத்தொழில் துறை இருக்குது, மற்ற விவசாயத்துறை இருக்குது. இந்த 3 பங்களிப்பு சதவீதம் சேவைகள் ஃபஸ்ட்டாக இருக்குது. சேவைகள் துறை, கைத்தொழில்துறை, விவசாயத்துறை. இந்த 2015ஆம் ஆண்டு 50வது வினா இருக்குது, அதில் கேள்வி போட்டிருக்கிறாரு, ABC கூற்று கேள்வி இருக்கின்றது. அதில் உங்களுக்கு தெரியும், இந்த கூற்றுக்களை சரியாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த விவசாயத்துறை, உள்ளூரில் விவசாயத்துறையின் பங்களிப்பு, உள்ளூரில் விவசாய அபிவிருத்தியின் பங்களிப்பு எங்கே உயர்ந்து கொண்டு போகுது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியாக நாங்கள் சொல்லுவோமானால் இந்த சேவைகள் துறை, கைத்தொழில் துறையோடு ஒப்பிடும்போது இவர் 3வது இடத்துலான் இருப்பார். விவசாயத்துறை 3வது துறையாக இருக்கின்றார். அப்போ 2012ஆம் ஆண்டு ஒரு MCQ கேள்வி போட்டவர், இந்த இது ஒழுங்கில் ஃபஸ்ட்டாக இருக்குது, செகண்ட் தேர்டாக இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனால் பங்களிப்பு சதவீதம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் இதுவரையும் கேள்விகள் அந்த சதவீதம் கேட்கப்படவில்லை. அப்போ நீங்கள் இந்த பங்களிப்பு செய்கின்ற துறைகள் அறிந்திருந்தாலும் போதும். அதில் பெருமானங்கள் எல்லாம் இருக்குது, அவ்வளோ தூரம் பெருமானங்கள் நாங்கள் பாடம் வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த வீச்சுகள் இருக்குது,
நீங்கள் சேவைகள் துறையை பற்றி நீங்கள் சொல்லுவீங்கள், எந்த வீச்சுக்களை இருக்குது அதை கண்டுபிடிக்கலாம். ஞாபகப்படுத்தி பாடுத்தினா நல்லா. அடுத்தபடியாக இந்த விவசாய கொள்கை, இந்த முதலாவது பாடத்தில் விவசாய கொள்கை என்ற விடயம் இருக்குது. எமது நாட்டின் தேசிய விவசாய கொள்கை நோக்கங்களை குறிப்பிடுக. எமது நாட்டின் தேசிய விவசாய கொள்கையின் நோக்கங்களை குறிப்பிடுக. 2013ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குது ஒரு கேள்வி. அதற்கு பிறகு இன்னும் கேட்கவில்லை கேள்வி. இலங்கையினுடைய தேசிய விவசாய கொள்கையின் நோக்கங்கள் 2013ஆம் ஆண்டு இருக்குது. பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், அதில் விட ஒரு 3 கேட்டிருக்கிறார். ஒன்று உற்பத்தி அதிகரித்தல், உணவு காப்பினை ஏற்படுத்தல், விவசாயிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் போன்ற விடயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ விவசாய கொள்கையின் நோக்கங்கள் பற்றி ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு எஸ்ஏ டைப் கேள்விக்கு அது வரக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்குது. விவசாய கொள்கையை விளக்கு கண்டு ஒரு கேள்வி போட மாட்டார்கள். ஆனால் குறிக்கோள்கள் அதில் நோக்கங்கள் என்று கேட்டால் அதை மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். 2013ஆம் ஆண்டு கேள்வி இருக்குது, நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். 13 ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒருக்கா பாருங்கள். இதை விட விவசாய சட்டம் என்ற ஒரு விடயம் எங்களுக்கு இருக்குது. விவசாய சட்டம் அரசினால் கொண்டு வரப்பட்ட காலம் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், விவசாயத்துறையை செம்மைப்படுத்துவதற்காக அரசினால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இந்த சட்டங்கள் தொடர்பான கேள்வி எங்களுக்கு 2014ஆம் ஆண்டு MCQல முதல் போட்டார்கள். சட்டங்களை குறிப்பிட்டு அதில் கேட்டார் 1958ஆம் ஆண்டு 1958ஆம் ஆண்டு முதலாம் இலக்க சட்டம் நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். அந்த நோக்கத்தில் விட என்ன, குத்தகை விவசாய உரிமைகளை பாதுகாத்தல். அதன் பின்னர் 2016ஆம் ஆண்டு கேள்வி கேட்டார்கள், விவசாய சட்டம். 2016 கேட்டார்கள், 14 விவசாயம் தொடர்பான இதை MCQ போட்டிருக்கிறார். 2016 உங்களுக்கு அடுத்த MCQ போடுறார். 2017 ஒரு எஸ்ஏ கேள்வி இருக்குது. இப்போ விவசாய சட்டங்கள் தொடர்பாக நீங்கள் படிக்க வேண்டிய விடயம், இந்த கேள்விகளை ஒரு அனலைஸ் பண்ணணும். நீங்கள் 3 கேள்விகளை அனலைஸ் பண்ணி போட்டு உங்கள்கிட்ட பாஸ் பேப்பர் இருக்கும். அந்த 3 கேள்விகளை நீங்கள் அனலைஸ் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், தேவையான ஒரு சட்டங்கள், ஒரு 5 சட்டங்கள் என்றாலும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சட்டங்கள நோக்கங்கள் என்ன? இப்போ குறிப்பாக நீங்கள் ஒரு சட்டம் எடுத்தீங்க, 1958ஆம் ஆண்டு முதலாம் இலக்க சட்டம் என்று கேட்டால், நெற்காணி சட்டம் என்று கேட்டால் அதன் நோக்கம் குத்தகை விவசாய உரிமைகளை பாதுகாத்தல், அந்த விடயம் தெரிந்திருக்க வேண்டும். இதை விட அடுத்த சாப்டருக்கு போகிறோம். விவசாய அபிவிருத்தியில் பங்களிப்பு செய்யும் நிறுவனங்கள். விவசாய அபிவிருத்தியில் பங்களிப்பு செய்கின்ற நிறுவனங்கள் என்று கேட்டால் நீங்கள் விவசாய திணைக்களம், விவசாய திணைக்களத்தின் மூலம் என்ன பணி மேற்கொள்ளப்படுகின்றது, விவசாய திணைக்களம். அதேபோல் கமநல அபிவிருத்தி திணைக்களம், விவசாய காப்புறுதி சபை போன்ற நிறுவனங்கள், ஏதாவது ஒரு 5 நிறுவனங்களோட வகிபாகம் என்று சொல்லுவார்கள். என்ன வகிபாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தின் மூடாக. நீங்கள் எழுந்த மாணவ சும்மா உரம் வழங்குதல், பொருள் உபகரணங்கள் வழங்குதல் அப்படி எழுத வேண்டாம். அந்த வினாக்களுக்கு சரியான விடையில் கொடுக்கணும். அவற்றை வகிபாகம் என்று கேட்டால் தெளிவாக சொல்லக்கூடிய இருக்க வேணும். இந்த கேள்வியும் நீங்கள் 2015ஆம் ஆண்டு கேள்வி ஒன்று இருக்குது, 2015 கேள்வி இருக்குது, எஸ்ஏ டைப்பில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 நிறுவனங்களை பற்றி கேட்டிருக்கிறார். நம்ம இலவாக பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த எஸ்ஏ கேள்வி, விவசாய நிறுவனங்கள் தொடர்பான எஸ்ஏ கேள்விக்கு விளக்கமெல்லாம் கணக்கு எழுத வேண்டுமா, இந்த குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுவீங்கன்னு சொன்னால் அதை தொடர்பாக ஒரு 3 வரிகள், குறைந்தது 3 வரிகள் சின்ன விளக்கம், விவசாய கலை சொற்களை பயன்படுத்தி அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும்.
அண்மை காலமாக கேள்விகள் நீங்கள் பேப்பரை நீங்கள் பார்த்துருந்தீங்கள்டா தெரியும். அந்த நாங்கள் ஒப்பிட்டு எழுத வேண்டி வரும் சில விடயங்களில். வினாக்களை ஒப்பிட்டு எழுத வேண்டிய தன்மை அங்கே காணப்படுகிறது. அந்த இயல்பு மாணவரிடம் இருக்கின்றதா? நேரடியாக கேள்விகள் அவர்கள் கேட்காமல் உங்களுக்கு ஒப்பிட்டு எழுதக்கூடிய ஆற்றல் A லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர வேண்டும். அப்போ இப்படியான ஒரு விடயம் எங்கே இருக்குன்னு சொன்னால், எங்கள்கிட்ட கேள்வி அண்மை காலங்களில் கேள்வி போட்டிருக்கின்ற இருந்தோ உணவின் போதுமான தன்மை. நீங்கள் 2019ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லப்படுது, உணவின் போதுமான தன்மையை பேணுவதற்கு கலப்பு பயிற்சிகை எவ்வாறு தொடர்படுகின்றது? அப்போ உங்களுக்கு தெரியும், கலப்பு பயிற்சிகை என்பது நீங்கள் சாதாரணமாக சொல்லுவீங்கள், குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பல்வேறு வகையான பயிர்களை பயிரிடுகின்ற ஒரு முறை. அப்போ அதில் சொல்லுவீங்கள், வெவ்வேறு காலத்தில் எங்களுக்கு போஷணை கிடைக்கும், அல்ல உணவு கிடைக்கும், மற்ற நிச்சயமற்ற தன்மை குறைவாக இருக்கும். இந்த விடயங்களோடு தொடர்படுத்தி எழுத வேண்டும். அப்போ நீங்கள் நேரடியாக சும்மா உணவு கிடைக்கும் அப்படி எழுத வேண்டாம். மார்க்ஸ் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவது குறைவாக இருக்கும். அதைவிட இன்னும் ஒரு கேள்வி போட்டிருக்கின்றார், உணவின் போதுமான தன்மையில் காப்பு பயிற்சிகை எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது? பாருங்க, சாதாரணமாக முந்தி உணவு காப்பை கேட்டிருக்கின்றார், உணவு காப்பை இப்போ பயிற்சியோடு தொடர்படுத்தி கேட்கின்றார். அப்போ இந்த விடயங்கள் தான் எங்களுக்கு இந்த முதலாம் பாடத்தில் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களாக இருக்கும். நீங்கள் முதலாம் பாடம் எந்த ஒரு பாடத்தையும் நீங்கள் முழுமையாக என்னென்ன தேர்ச்சிகளை கொண்டிருக்கின்றது அந்த விடயங்களை சரியாக விளங்கி கொண்டு போங்க எக்ஸாமுக்கு. அப்படி சும்மா ரெண்டமாக நீங்கள் முதலாம் பாடத்தில் நீங்கள் எழுந்தமானமாக படித்து கொண்டு போக வேண்டாம். என்னென்ன பிரிவுகள் அங்கே இருக்குது, எந்தெந்த விடயங்களை கேள்வி கேட்டிருக்கின்றார், எப்படி கேள்விகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்களை தான் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டும். ரைட். அடுத்தது, நீங்கள் இந்த 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த முதலாம் பாடத்தில் எப்படியான கேள்விகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் 2015 நாங்கள் எடுத்துப்போமானால் இலங்கையில் பயிர் செய்யப்படும் ஸ்ட்ரக்சரில் 2017 பாருங்கள், 2017 இலங்கையில் பயிர் செய்யப்படும் பெருந்தோட்ட பயிர்கள் அல்லாத பிரதான ஏற்றுமதி பயிர்கள் 3 பட்டியலிடுக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2013ஆம் ஆண்டு கேள்வி கேட்டார். அந்த நெல், தென்னை, ரப்பர் இதில் எது கூடுதலாக இலங்கையிலே பயிர் செய்யப்படுகின்றது? சின்ன ஒரு கேள்வி, குறைந்த தரத்துடைய மாணவர்களுடைய கேள்வி, 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு மாணவர்கள் செய்யக்கூடிய கேள்வியாக இருக்கும். தென்னையா, நெல்லா, ரப்பரா எங்கள் பிரதேசத்தில் கூட பயிர் செய்யப்படுது, ரங்கு வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறார் 2013ஆம் ஆண்டு. அதே போல் இப்போ சொல்கிற பிரதான ஏற்றுமதி பயிர் அல்ல. எங்களுக்கு தெரியும், மிளகு ஒரு முக்கியமான ஒரு ஏற்றுமதி பயிராக இருக்கிறது. அதனால் பொருளாதார பயிர் என்ற வகைக்குள்ள அது வராது. நீங்கள் அதுக்குரிய ஆன்சர் இருக்க பாருங்கள். அதை விட அந்த பெருந்தோட்டத்துறை சாராத ஏற்றுமதி விவசாய பயிர்த்துறைக்கு உரியதான பிரதான பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகளாக இருக்கும்? 2017ஆம் ஆண்டில் வந்த கேள்வி, பிரதான பிரச்சனைகள் 2 குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறார். பிரதான பயிர்கள் அதில் சொல்லியுங்கள். பிரதான பயிர் உங்களுக்கு தெரியும், அது சாராது, சரியான சந்தை வாய்ப்பு கிடைக்காமை, மற்ற அது பெறுமதி சேர்க்கப்படுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றமை, அந்த விடயங்களை தான் நாங்கள் அதில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். எஸ்ஏ கேள்வியில் ஒரு கேட்டிருக்கிறார் 2017 உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம், காணி மற்றது விவசாயம் தொடர்பான கொள்கை. அதில் 2017 10ஆவதுல 2வது எஸ்ஐ கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும், பிரதான சட்டங்கள், காணி ஆகியவற்றுடன் தொடர்பான பிரதான சட்டங்கள், விவசாயம் மற்றும் காணி ஆகியவற்றுடன் தொடர்பான பிரதான சட்டங்கள் பற்றி குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கார். உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கீம் நாங்கள் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது அந்த ஸ்கீம். ஆனால் வருங்காலத்தில் நீங்கள் இந்த இலக்கங்கள் குறிப்பிட்டு அதை குறிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஸ்கீமில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, அதில் விளக்கங்களையும் கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக எழுதக்கூடிய ஆற்றல் வேண்டும். உங்களோட பாஸ் பேப்பரில் தரப்பட்ட விடயங்கள் அப்படியே பாடமாக்குறீங்களா, அது ஒரு உசாத்துணை குறிப்புகள் மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை வைத்து கொண்டு தான் அங்கே திருத்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றது. அப்போ நீங்கள் அந்த தரப்பட்ட விடைகளோட மேலதிகமாக நீங்கள்
விடைகளை சேர்க்கக்கூடிய ஆற்றலை விருத்தி செய்து கொள்ளுங்கள். இந்த பாஸ் பேப்பரில் காணப்படுகின்ற விடைகள் போதுமானதாக எங்களுக்கு இல்லை. அதை கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் கொடுக்கணும் எஸ்ஐ கேள்வியில். அதை விட 2018ஆம் ஆண்டு 42வது MCQ போட்டிருக்கிறார். இந்த முதலாம் பாடத்தில் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற விடயம் முதலாம் பாடம். அதில் நாங்கள் சொல்லுகின்றார் பசுமை புரட்சிக்கான நேரடியான பங்களிப்பு 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் 42வது MCQ நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அதில் 3 விடயங்கள் மென்ஷன் பண்ணுற அந்த 3 விடயங்களையும் நீங்கள் எதை தெரிவு செய்ய வேண்டும், அதை கொடுத்தீங்கன்னா அதை சரியாக தெரிவு செய்ய வேண்டும். அதில் நல்ல ஒரு கேள்வி. அந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் பிறகு இருக்கா பாஸ்பிகளில் நீங்கள் கற்ற பிறகு பாருங்கள். அடுத்த விடயம் 48வது MCQ கொடுத்துருக்கின்றார். 2018ஆம் ஆண்டு 48வது MCQ அந்த விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்கலுக்கான பொறுப்புடையது எந்த நிறுவனமாக இருக்கும். இப்போ நாங்கள் கமநல சேவைகள் அபிவிருத்தி திணைக்களம் என்ற வேர்ட்ஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது. கமநல அபிவிருத்தி சேவைகள் திணைக்களம், கமநல சேவைகள் அபிவிருத்தி திணைக்களம். அடுத்த விடயம் 2018ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கார். அந்த பல்வடை பயிற்சிகை எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது. நான் முழுமையாக இந்த பாடத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. ஏன்னு சொன்னால் இது காலம் குறைவாக இருக்குது. அப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற என்னென்ன விடயங்களை முதலாம் பாடத்தில் பார்த்துக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை. என்னோட கேள்விகள் இப்படிலாம் வந்துருக்குது. நீங்கள் அந்த கேள்விகளை வெளியில் எடுக்க வேண்டும். முதலாம் பாடத்தில் என்னென்ன கேள்விகளை வெளியில் எடுத்து போட்டு அதுக்குரிய ஆன்சர் எழுதி பாருங்கள். அது பார்த்து அடுத்த கட்டம் 2020 என்ன கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ 2020ஆம் ஆண்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஏற்கனவே வந்த கேள்விகளை வைத்துக்கொண்டு நாங்கள் சில கேள்விகளுக்கு ஒரு ஆன்சரை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாம் பாடத்தில் 5 வினாக்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், அன்னை காலங்களில் 2017 பிறகு சட்டம் கேள்வி வரவில்லை. அப்போ நாங்கள் சட்டம் தொடர்பான கேள்விகள், விவசாயத்துறை சார்ந்த சட்டங்கள், அப்போ ஸ்ட்ரக்சரில் கேட்பார் விவசாயத்துறை சார்ந்த சட்டங்கள் ஒரு 3 குறிப்பிடுக. அப்போ அந்த கேள்விக்கு நாங்கள் விடை எழுதி கற்று வைத்திருக்க வேண்டும். அடுத்த விடயம் நீங்கள் பார்க்க வேண்டும், பல்நோக்கு விவசாய திட்டம். அன்னைக்கால நியூ சிலபஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார், ஓல்ட் சிலபஸ்லையும் இருந்தது. எங்களுக்கு அதன் பெனிஃபிட்ஸ், பல்நோக்கு விவசாய திட்டத்தின் நன்மைகள் ஏற்கனவே ஒரு தடவை எஸ்ஐ கேள்வியில் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் அதுக்கும் ஒரு கேள்வியை அந்த கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எழுதி வைத்திருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் அந்த வளநூலை பயன்படுத்தி கொள்ளலாம். பல்நோக்கு விவசாய திட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி எங்களோட வளநூலில் காணப்படுது. அதை அந்த நோட்ஸோடு நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்த விடயம், இப்போ உணவின் போதுமான தன்மை போன 2019 அதில் வந்திருக்கு. உணவின் போதுமான தன்மை இல்லை எப்படி செல்வாக்கு செலுத்துகின்றது, கலப்பு பயிற்சிகை. இனி என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், சில வேளைகளில் இந்த உணவின் போதுமான தன்மைக்குரிய வரைவிலக்கணம் சில வேளைகளில் நாங்கள் ஸ்ட்ரக்சரில் கேட்கலாம். அதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் 3 காரணிகள் பிரதானமாக செல்வாக்கு செலுத்தும். அந்த விடயம் எங்களோட சிலபஸில் குறிப்பிடாவிட்டாலும் கிரேட் 10 புத்தகத்தில் இருக்குது. அதில் கிடைப்புத்தன்மை, அணுகத்தக ஆற்றல் மற்றும் பயன்படுத்தும் ஆற்றல் 3 விடயங்கள் மென்ஷன் பண்ண வேண்டும். சில ஸ்ட்ரக்சரில் கேட்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே சில விடயங்கள் கிரேட் 10, 11 புத்தகத்தில் நிறைவாக இருக்குது. இந்த நோய் முக்கோணி தொடர்பான விடயம் கிரேட் 10 புத்தகத்தில் எங்களுக்கு காணப்படுது. அந்த விடயங்கள் எங்களுக்கு தேவை, முழுவதும் அப்படி எங்களுக்கு தேவையான விஷயமாக இருக்கும். ஓகே, ரைட். அடுத்த விடயம், நீங்கள் தயார்படுத்த வேண்டிய கேள்விகள். விவசாய நிறுவனங்கள் தொடர்பான விடயம் ஏற்கனவே தெரியுது. சட்டம் ஒரு கேள்வி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, விவசாய சட்டங்களை பற்றி. அடுத்த பல்நோக்கு விவசாய அபிவிருத்தி திட்டங்களின் செயற்பாடுகள் பற்றி எழுதி வைத்திருக்க வேண்டும். அதைவிட அடுத்த விடயம், விவசாய நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள், அரசு சார்பான நிறுவனங்கள். அரசு சார்பான நிறுவனங்கள் தொடர்பாக வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 நிறுவனங்கள் தொடர்பாக, கடைசி குறைந்த ஒரு 3 நிறுவனங்கள் தொடர்பாக நீங்கள் கற்று வைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த வினாக்களுக்கு
விடைகளை எழுதி பழகுங்கள். இதை விட அப்போ நாங்கள் சமரியாக கடைசி விடயத்துக்கு வாரோம். முதலாவது விடயம் இந்த விவசாய அபிவிருத்தியில் பங்களிப்பு. விவசாய அபிவிருத்தியில் என்னென்ன வகையில் உங்களுக்கு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையின் விவசாய அபிவிருத்தியில் சொல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதே போல் கடந்த கால வினாப்பத்திரங்கள் எடுத்து நீங்கள் அந்த முதலாம் பாடத்துக்குரியதை வெளியில் கொண்டு வாங்கோ, எடுத்து தொகுத்து போட்டு நீங்கள் அடுத்த கட்டம் 2020ஆம் ஆண்டு இந்த முறை சில கேள்விகளை குறிப்பிட்டு வச்சு போட்டு கற்று வாருங்கள். இப்போது நாங்கள் 2016ஆம் ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வி ஒன்றை பார்ப்போம். அதற்கு எப்படி விடை எழுதுவது? 2016ஆம் ஆண்டு உணவின் போதுமான தன்மையில் காப்பு விவசாய முறை உணவின் போதுமான தன்மையில் எப்படி செல்வாக்கு செலுத்துகின்றது? நீங்கள் பொதுவாக காப்பு முறை விவசாய முறைக்கு வரைவிலக்கணம் ஒன்று நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் மண், நீர், மண் போசனை பாதுகாக்கக்கூடிய வகையில் பயிற்சியை மேற்கொள்ளுதல் என்று நாங்கள் கொடுக்குறோம். அப்போ காப்பு பயிற்சிக்கு வரைவிலக்கணம் கொடுக்க வேண்டும். அதன் பிற்பாடு உணவின் போதுமான தன்மை என்பதற்கு வரைவிலக்கணம் கொடுக்க வேண்டும். அப்போ ரெண்டுக்கும் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் 4 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரைவிலக்கணம். அதன் பிற்பாடு நீங்கள் இங்கு தொடர்படுத்த வேண்டி எங்களுக்கு வினா இருக்குது. நாங்கள் காப்பு விவசாயம் உணவின் போதுமான தன்மையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது, இது நாங்கள் தொடர்படுத்த வேண்டி வினாவாக இருக்கும் எழுதி. அப்போ நீங்கள் காப்பு விவசாய பயிற்சிக்குரிய வரைவிலக்கணம் கொடுப்பீங்கள், உணவின் போதுமான தன்மைக்குரிய வரைவிலக்கணம் கொடுப்பீங்கள். இரண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். அந்த வினாவில் நீங்கள் சில வேளைகள் யோசிக்கலாம், ஒரு வேர்ட்ஸுக்கு கொடுத்தால் போதுமா? இந்த கேள்வியை நீங்கள் சரியான வகையில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், குவியப்படுத்தி பாருங்கள். 2 விடயம் அங்கே காணப்படும் வரைவிலக்கணம் கொடுப்பதற்கு. சில வினாக்களுக்கு நாங்கள் அவ்வாறு தான் கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் வாசித்து அதில் சரிவாக்கப்படுகின்ற எந்த வேர்ட்ஸ், எந்த கலை சொல்லு நீங்கள் வரைவிலக்கணம் கொடுக்க போகிறீங்க எழுதி போட்டு பிறகு என்ன செய்ய போகிறீங்க? இந்த காப்பு விவசாய செய்முறையானது உணவின் போதுமான தன்மையில் வார செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக உணவை பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது. மற்றது எந்த காலத்திலையும் உங்களுக்கு உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதில் அவர் முதலாவது விடயம் சொல்லுகின்றார், மண்ணீர் போசனை காப்புடன் பயிற்சியை மேற்கொள்வதனால் ஆண்டு முழுவதும் நிலைபெறான உற்பத்தியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே காப்பு விவசாய செயல்முறையில் 3 நிலைமைகளும் சிறப்பாக காணப்படுவதனால் உங்களுக்கு உணவின் போதுமான தன்மை, அதாவது எந்த காலத்திலேயும் உணவு கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ இதோட தொடர்புபடுத்துவது என்பது சின்ன ஒரு விடயம், ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆனால் நீங்கள் இணைத்தெழுதக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இப்போ தொடர்ச்சியாக சிறப்பான வகையில் பயிற்சியை மேற்கொள்ளப்படுகிறது. மண்ணின்ற போசனையை கிடத்தில் கொண்டு நீர், மண் வளம், இந்த கண்டிஷனில் இந்த நிலைமையில் சிறப்பாக இருக்கும்போது இந்த தன்மை கிடைக்கின்றது, உணவின் போதுமான தன்மை கிடைக்கின்றது. அடுத்த விடயம் பாயிண்ட்ஸ் கொடுக்கின்றார். உயிர் பல்வகமையை கருத்தில் கொண்டு பயிற்சியை மேற்கொள்ளப்படுவதன் மூலம் பீடை கட்டுப்பாடு நடக்கின்றது. அப்போ நாங்கள் காப்பு விவசாயத்தில் உயிர் பல்வகமை முறைகள் பேணப்படுது. நாங்கள் பீடை கட்டுப்பாட்டை உயிர் பல்வகமை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் போது இந்த உணவுப் பொருட்களுக்கான சேதம் குறைவாக இருக்கும். அறுவடை செய்யப்படுகின்ற பொருட்களில் சேதம் குறைவாக இருக்கும். அவ்வாறு சேதம் குறைவாக இருக்கும்போது தேவையான உணவு கிடைக்கின்றது. அறுவடைக்கு பின்னரான இழப்பு குறைவாக காணப்படும். அறுவடைக்கு பின்னரான இழப்பு குறைவாக காணப்பட்டால் உணவு கிடைக்கின்ற தன்மை கூடுதலாக இருக்கும். அடுத்த விடயம், அந்த பலதரப்பட்ட பயிர்களை வளர்க்கும் பண்ணையில்
அதில் பாருங்கள் பலதரப்பட்ட பயிர் வகைகளும் பண்ணை விலங்குகளும் உள்ளடக்கப்படுவதால் சமநிலையான போஷணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. எப்படி இங்கே நாங்கள் காப்பு விவசாயத்தில் பண்ணை வளர்ப்பு இருக்கும், அதில் விலங்கு வளர்ப்பு இருக்கும். அப்போ விலங்கு உற்பத்தி பொருளும் கிடைக்கும், அதை விட பயிற்சிகள் மூலம் உணவு உற்பத்தியும் கிடைக்கும். இப்போ உணவின் போதுமான தன்மை என்ற கருத்தை வைத்து கொண்டு தான் இவரோட தொடர்படுத்த வேணும். காப்பு விவசாயத்தில் மண் வளம் சிறப்பாக இருக்குது, இப்படி பயிற்சியை மேற்கொள்ளும்போது சிறந்த உற்பத்தி கிடைக்குது, பீடைகளின் தாக்கம் குறைவாக படியால் எங்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே வழியில் நாங்கள் சொல்லுவோம், உணவு விலங்கு வளர்ப்பையும் சேர்த்து மேற்கொள்வதன் மூலம் சமநிலையான போஷணை உணவு கிடைக்கும். இந்த விடயங்கள் சின்ன ஒரு விடயங்கள், எங்களுக்கு தெரிந்த விடயங்கள். ஆனால் அந்த டைமில் நாங்கள் இணைத்து எழுதக்கூடிய ஆற்றல்லாம் தேவை. அடுத்த விடயம் சொல்லுகின்றார், இந்த காப்பு விவசாயத்துறையின் போது மண்வளம் பேணக்கூடிய வகையில் மண் புறப்பை மேற்கொள்ளக்கூடிய பயிர்களும் நடப்படுவதனால் மண் போஷணை கிடைக்கின்றது, மண்வளம் கிடைக்கின்றது. மண்வளம் சிறப்பாக கிடைப்பதனால் சிறந்த உற்பத்தி கிடைக்கும். ஆகவே உணவின் போதுமான தன்மை மேம்படுத்தப்படும். எங்களுக்கு ரிலேட்டடாக இல்லாத மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸை யோசிக்க வேண்டாம். இங்கே நாங்கள் சொல்வோம் மண்வளம் சிறப்பாக இருக்குது, விலங்கு வளர்ப்பை மேற்கொள்கிறார்கள், அப்போ சமநிலையான போஷணை உணவு கிடைக்கின்றது. பிறகு சொல்ல பீடை தாக்கம் குறைவாக இருக்கும். இந்த விவசாய செயல்முறையில் பீடை தாக்கம் குறைவாக இருந்தால் எங்கள் உணவு உற்பத்தி பொருட்களில் சேதம் குறைவாக இருக்கும். ஆகவே தேவையான உணவு கிடைக்கும். பொதுவாக நீங்கள் படிச்சிருப்பீங்கள், அறுவடைக்கு பின்னரான இழப்புகளை குறைக்கின்ற நுட்பங்கள், அறுவடைக்கு முன்னரான காரணிகள் என்னென்னத்தை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த விடயங்கள் எல்லாம் இதில் செல்வாக்கு செலுத்துகின்றது காப்பு விவசாய செயல்முறை. அடுத்த விடயம், அந்த பல்வேறுபட்ட பயிர்களை நாங்கள் அங்கே வளர்க்கப்படுவதனால் இந்த அறுவடை இழப்புகள் குறைவாக இருக்கும். ஆகவே எங்கள் ஐயப்பாடு குறைவாக இருக்கும். அந்த அறுவடைக்கு பின்னர் இழப்புகளும் குறைவாக காணப்படும். பல்வேறுபட்ட பயிர்கள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றபடியால் எங்களுக்கு ஐயப்பாடு குறைவாக இருக்கும். வெவ்வேறு பயிர்களில் கிட்டத்தட்ட வெவ்வேறு போஷணை விளைபொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பாருங்கள், இந்த 7 விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 7 விடயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இணைத்தெழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். உணவின் போதுமான தன்மையில் நீங்கள் கூடுதலாக காப்பு விவசாய செயல்முறையை இணைத்து அங்கே என்னென்ன செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுது, காப்பு விவசாய செயல்முறைக்குரிய விடயங்கள் தெளிவாக தெரிந்திருக்கும் போது தான் உங்களுக்கு இவரோட எழுதக்கூடிய ஆற்றல் வரும். அப்போ இதில் பயிர் பாதுகாப்பு இருக்குது, மண் பாதுகாப்பு இருக்குது, இழப்பு குறைவாக இருக்குது, பீடை தாக்கம் குறைவாக இருக்குது. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தான் நீங்கள் இதை இருக்க வேண்டும். அதைவிட உணவின் போதுமான தன்மை என்ன ஒரு கேள்வி 2019 கேட்டிருக்கிறார். நீங்கள் ஸ்கீம் உங்கள்கிட்ட இருந்தவர்களை பார்த்துக்கொள்ளுங்கள். அதுவும் அதே போல் என்ன சொல்கிறார், கலப்பு பயிற்சிகை. பாருங்கள், இங்கே காப்பு பயிற்சின்னு சொல்கிறார். அடுத்த விடயம், இந்த கலப்பு பயிற்சிகை எப்படி செல்வாக்கு செலுத்துகின்றார், இந்த விடயத்தை தான் அங்கே உங்களுக்கு தருகின்றார். ஆகவே நீங்கள் இந்த 2 ஸ்கீமை இவங்க பார்த்து, நீங்கள் 16ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு இவங்க பார்த்து ஒரு எஸ்ஏ கேள்வி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த கேள்விகள் தொடர்பாக சில வேளைகளில் கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளே, இதோடு நாங்கள் இந்த பாடத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த இன்னொரு சந்திப்பில் நாங்கள் 2வது அலகுக்கு செல்வோம். நன்றி.